ஹே நிஷா, இங்க பாரேன். வாழ்ந்தா இந்த பொண்ணுங்க மாதிரி தான்ப்பா வாழணும். இந்த சின்ன வயசுல எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க பாரு. அஸ்தக்ஃபிருல்லா, இதெல்லாம் ஹராமான செயல்மா. நம்மளுடைய துவாவும் ஆசையும் இப்படித்தான் இருக்கணும். யா அல்லாஹ், ஈமானிய பெண்கள் அனைவருக்கும் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பலம், மரியம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தூய்மை, ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இரையச்சம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பணிவு, இதை போன்ற பெண்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அப்படிதான் நம்ம துவா கேட்கணும். வாழ்ந்தா இந்த மாதிரி பெண்கள் மாதிரிதாமா வாழணும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடுதான் மறுமையில் இருப்பாய் என்று. இந்த மாதிரி ஹராமான செயல்கள் செய்யக்கூடிய பெண்களை நேசிச்சு அவங்க கூட நீ நரகத்துல இருக்க போறியா? இந்த மாதிரி சஹாபிய பெண்களை நேசிச்சு அவங்கள மாதிரி வாழ்ந்து அவங்களோட சொர்க்கத்துல இருக்க போறியா? அஸ்தக்ஃபிருல்லா, நான் ஏன்பா நரகத்துக்கு போனோம்? அல்லாஹ் தான் நம்ம எல்லா பெண்களையும் இந்த மாதிரி பாவத்துல இருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்ம இஸ்லாமியர்கள் சிலரும் இந்த மாதிரி பெண்களையும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இவங்க செய்யறதெல்லாம் தவறே இல்லைன்னு சொல்றாங்க. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவின் நோக்கம் இவர்களை போன்ற பெண்களை பற்றி குறை கூறுவது கிடையாது. இதே மாதிரி நாமும் வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைத்து பிள்ளைகளையும் ஹராமான செயல்களை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். நிஷா, பேங்க் வேலையா போனியே, போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? போன வேலையெல்லாம் நல்லதுமா முடிஞ்சிருச்சுக்கா. என்ன வெயில் தான் தாங்க முடியல அக்கா, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஒரு டீ போட்டு கொடுங்களேன். சரி உட்கார் நிஷா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நஜினா, பால்காரன் வந்துட்டானான்னு பாரு. சரிம்மா, இந்த போய் பாத்துட்டு வரமா. பால்காரன் வந்து பாலை வச்சுட்டு போயிட்டாமா. நஜினா, அவங்க எவ்வளவு வயசுல பெரியவங்க, அவங்கள போய் அவன் சொல்றீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதாமா? எங்க அம்மாக்கும் தான் வயசு கம்மி, அவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க. நான் பேசினா தப்பா? பார்த்தீங்களாக்கா, நீங்க மரியாதை இல்லாம சொன்னதுனாலதான் பிள்ளையும் மரியாதை இல்லாம சொல்றாங்க. நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கறோமோ அதத்தான் குழந்தைகளும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. பால்காரன் வந்துடானான்னு பாரு, பேப்பர்காரன் வந்துடானான்னு பாரு, குப்பைக்காரன் வந்துடானான்னு பாரு, இதை விட கொடுமை குப்பை வந்துருச்சான்னு பாரு. இப்படி எல்லாம் நம்ம வேலை பாக்குறவங்கள மரியாதை இல்லாம பேசுறதுனாலதான் அதை பார்த்து பிள்ளைகளும் மரியாதை இல்லாம பேசுறாங்க. சின்ன பிள்ளையிலேயே பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கறோமோ அதை தாங்க அவங்க வளர்ந்த பிறகும் ஃபாலோ பண்றாங்க. அல்லாவே, ஆமா நிஷா, என் மேலதான் தப்பு. என்னாலதான் பிள்ளையும் மரியாதை இல்லாம பேசியிருக்கா. ஃபர்ஸ்ட் நான் என் தப்ப திருத்திக்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله. அக்கா, நீங்க அழகா ஓதுறீங்கக்கா. எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா? போ, என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, நான் நிறைய ஓதுறது இருக்கு. நஜிரா, என்ன இப்படி சொல்ற? மக்கள்ல சிறந்தவங்களா இருக்கணுமா வேண்டாமா? நீனு என்னம்மா இப்படி சொல்றீங்க? இதுக்கும் அதுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்காங்க, எவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர்னு சொல்லிருக்காங்க. அல்லாவே, அப்படியாம்மா? நான் அதுக்கு சொல்லி கொடுக்குறேம்மா. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.